ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதனாக பிறந்தா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ராமபிரானுக்கு உரிய அற்புதமான நாளான ராம நவமியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும், இந்த ராம நவமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தெய்வம் மனிதனாக பிறந்து மனிதன் படக்கூடிய அத்தனை விதமான இன்னல்களையும் அடைந்து மனித வாழ்க்கைக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டிய ராமபிரான் பிறந்த அவதரித்த இந்த ஒரு நன்னாள் தாங்க ராமநவமி. ராமபிரான் சூரிய குலத்தில் பிறந்தவர். அந்த வரிசையில் இந்தாண்டு வந்திருக்கக்கூடிய ராம நவமி சூரிய பகவானுக்கு உரிய அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே வந்திருக்குங்க. ரொம்ப அற்புதமான இந்த நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே எந்த ஒரு மங்களகரமான காரியங்களை செய்வதாக இருந்தாலுமே கூட மனிதர்களிடம் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அதை நல்ல நாள் பார்த்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்படியே மனிதர்களிட்ட மத்தியில் நல்ல நாள் அப்படின்ற வரிசையில் இல்லாத ஒரு நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமி தாங்க. இந்த ரெண்டு திதிகளுமே வந்து ரொம்பவே அபசுகனமான நாளாக தான் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் வந்து பார்க்க தேவையில்லை. இருந்தாலுமே கூட மனிதர்களுடைய எண்ணங்களை வந்து மாற்றணும். இந்த நாளும் நல்ல நாள் தான், வழிபாட்டுக்கு உரிய நாள் தான், மங்களகரமான ஒரு நாள் தான் அப்படிங்கிறத உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க கிருஷ்ணபிரான் அஷ்டமியிலையும் அவதரித்திருக்காரு, ராமபிரான் நவமியில் வந்து அவதரித்திருக்காரு. அதனால தான் கோகுலாஷ்டமியை நம்ம அஷ்டமி திதியிலையும் ராம நவமியை நவமி திதியிலையும் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாள் தாங்க. அதனால் யாரும் இந்த நாளை வந்து ஒதுக்க வேண்டாம். ராமபிரானுடைய புகழ் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் வந்து பரவி இருக்கு. அப்படிப்பட்ட ராமபிரானை வழிபாடு செய்வதற்குரிய நல்ல நாள் அப்படின்னா ராம நவமி தாங்க. இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராம நவமியானது ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. அதாவது அன்றைய தினம் அதிகாலை 1:08 ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12:25 வரைக்கும் நவமி திதியானது உள்ளது. அதே போல் ராமபிரான் அவதரித்த நாள் நட்சத்திரம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரம் எப்போ இருக்குன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி காலையில் 10:48 துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:30 வரைக்கும் இருக்குது. ஒருவேளை புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் ரெண்டு இணைந்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இணைந்து இருக்குங்க. அது என்னைக்குன்னா 6ஆம் தேதி அன்னைக்கு தான். ஸோ 6ஆம் தேதி அன்னைக்கு இது ரெண்டு திதிகளும் வந்து இணைந்து இருக்குது. அந்த தினத்தை தான் நம்ம ராம நவமியாக வந்து சிறப்போடு வந்து கொண்டாடுறோம். ராமபிரான் பார்த்திங்கன்னா ரவிக்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்தில் வந்து தோன்றியவர். அப்படிப்பட்ட ராமபிரானை இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வழிபாடுகள் செய்வதால் கூடுதல் சிறப்பான பலன்களை வந்து அடைய முடியுங்க. இந்த ஆண்டு ராம நவமி ரொம்பவே சிறப்புக்குரியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நாளில் பார்த்திங்கன்னா ரவிபூஷ யோகமும் சர்வ சித்தார்த்த சித்த யோகமும் ரவி யோகமும் வந்து கூடி வந்திருக்கு. ஸோ இது போன்ற சுப யோகங்களானது நாள் முழுக்கவுமே இருக்குது. ஸோ இந்த நாட்களில் உங்களுக்கு எது கரெக்டாக வந்து தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக வழிபாடுகள் செய்வாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திதியை வைத்து வழிபாடுகள் செய்வாங்க. ஒரு சிலர்லாம் ராம அவதரித்த அந்த நல்ல நாளை வைத்து வழிபாடுகள் செய்வாங்க. இப்படி இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நாளில் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள்னால் அது இந்த ராம நவமி தாங்க. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய எல்லா கன்னி பெண்களுக்கிட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ராமன் மாதிரி ஒரு கணவர் வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சிந்தித்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் அனைவருமே இந்த நன்னாளில் ராமபிரான வழிபாடுகள் செய்யுங்க, நல்லது நடக்கும். அதே போல தாங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இந்த நாளில் வழிபாடுகள் செய்யுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த நாளில் இறைவனை வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஸோ இந்த நாளை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் ராம நவமி நாடு முழுவதுமே வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடப்படுவது வழக்கம்தான்.
ஆனால் ராமபிரான் அவதரித்த திருத்தலமான புனித தலம்னு சொல்லக்கூடிய அயோத்தியில் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. அயோத்தியில் இருக்கக்கூடிய கோவில்களில் சிறப்பு பூஜைகள் எல்லாம் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த நாளில் வீடுகளில் ராமருடைய பூஜைகள் செய்து நம்மளும் வழிபாடு செய்தோம் அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி, நேர்மறை ஆற்றல் எல்லாம் வந்து கிடைக்கும். அதோடு ராம நவமி அன்னைக்கு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பூஜைகளுமே மகாலட்சுமியை வந்து மகிழ்விக்கும். அதனால் வீட்டில் செல்வம் அப்படிங்கிறது வந்து சேர ஆரம்பிக்குங்க. பொதுவாக சீதா தேவி மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால ராம நவமி அன்னைக்கு ராமரையும் சீதையும் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறிடுங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம நவமி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் செய்துட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்துக்கோங்க. ராமருடைய சிலை இல்லைனா திருவுருவப் படம் இதில் எது உங்கள் வீட்டில் இருந்தாலுமே பரவாயில்ல, அதை சுத்தம் செய்து வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அதை செய்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணுன்னா கங்கையோட நீர், பஞ்சாமிர்தம், பூக்கள், பழங்கள் இதெல்லாம் வந்து வச்சு படைக்கலாம். அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மஞ்சள் நிற பழங்கள் ராமபிரானுக்கு ரொம்பவே பிடிக்கும். இனிப்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது பால் பாயாசம், பானகம் தாங்க. இது எல்லாமே உங்களால் செய்ய முடியலனா கூட கவலை இல்லை, ஏதாவது ஒன்றாவது பிரசாதமாக வந்து வச்சு அதை வழிபாடுகள் செய்துட்டு மற்றவர்களுக்கும் நீங்கள் வந்து பகிர்ந்து கொடுங்க. இந்த நாளில் நீங்கள் இது போல் செய்யும் பொழுது கூடவே ராம நாமம் ஜபிப்பதும் ராமருடைய புகழை கேட்பதும் ராம ஜெயம் எழுதுவதும் உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி புண்ணியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைவாக நம்ம கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக ராமபிரானிடம் மன்னிப்பு வந்து கேட்கணும். இப்படி கேட்கும்போது ராமனுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து நிறைவேறுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும், நன்மைகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்த ஒன்றை மீட்டெடுக்கணும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கணும் அப்படின்னு ராமபிரான்ட்ட மனதார வழிபாடுகள் செய்துட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாள் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ராமபிரான வழிபாடுகள் செய்து வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக்கோங்க. இந்த பதிவில் ராமபிரானை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்தாண்டு நிகழக்கூடிய ராம நவமி எப்போ வந்திருக்கு, என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே இந்த நாளில் ராமபிரான வழிபாடுகள் செய்வதால் ஆஞ்சநேயருடைய அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த நாளில் கடகம் ராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக இந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளில் வந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரு விதமான அழுத்தத்தை நீங்கள் வந்து உணரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த டைமில் உங்களை எப்போதும் வந்து ஏதாவது ஒரு விஷயமானது தொந்தரவு செய்துகிட்டே தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் சரியாக தூங்கக்கூட முடியாது. இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் இந்த டைமில் நீங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கும். முதலீட்டிற்கு இந்த டைம் வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக வந்து தாராளமாக வந்து செய்யுங்க. ராமபிரானுடைய அருளாசியோடு நீங்கள் நிச்சயமாக வந்து சிறப்பாக வர முடியும். மேலும் இந்த காலகட்டங்களில் நிறைய ஆபத்துகளில் இருந்து நீங்கள் விலகி இருக்கணும். அதுக்காக எல்லா விஷயத்துலையும் வந்து கலந்துக்காதீங்க. மேலும் உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த டைமில் சரியான ஆலோசனைகள் பெற்றதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றிய அனுபவத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய முதலீடுகள் செய்த பலன்களை வந்து உங்களால் அடைய முடியும். வாழ்க்கையில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாகும், ஆனால் அதற்குரிய அனுபவத்தையும் நீங்கள் வந்து பெற்றிருக்கணும். ஸோ இந்த டைமில் உங்களுடைய கண்களில் கண்ணீர் அப்படின்றது வரவழைக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு செயல்பாடுகள்லாம் நடக்குங்க. தொழில் ரீதியாக கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியிலேருந்து 9வது வீட்டில் வந்து இருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால பணியிடத்தில் பல சாதகமான பலன்களை எல்லாம் நீங்கள் வந்து பெறுவீங்க. இது இல்லாமல் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்துற பதவி உயர்வு கடினமான உழைப்புக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தாங்க கண்டிப்பாக இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்ல ஒரு ஈடுபாட்டில் வந்து இருக்கணும். இருப்பினும் கூட வரக்கூடிய ராம நவமி உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு
ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரத்தை தவறாமல் 108 முறை வந்து எழுதிவாங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் கடகம் ராசி நேயர்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலோடு வந்து இணைந்திருங்க. மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.